ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மைல்தொகை ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் இந்த இண்டஸ்ட்ரியல் சுவிங் மிஷினை எப்படி ப்ராப்பராக ஆயில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் நம்ம ஆல்ரெடி ஆயில் ஃபில் பண்ணி வச்சிருவோம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆயில் பம்ப் ஆகி எல்லா பார்ட்ஸுக்குமே போயிடும். பட் இன்கேஸ் நீங்கள் வந்து ரொம்ப லோ ஸ்பீடில் வச்சு ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு பம்ப் ஆகி போகாது. இதுவே வந்து 5000 RPM அப்படி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆயிலிங் வந்து ப்ராப்பராக நடக்கும். பட் பிகினராக இருக்கும்போது நீங்கள் வந்து 5000 ஸ்பீடெலாம் வச்சு ஸ்டிச் பண்ண முடியாது. எல்லாருமே வந்து பிலோ 3000 2000 வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இதில் எப்படி வந்து ப்ராப்பராக ஆயிலிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது எந்த ஸ்பீடில் லோ ஸ்பீடில் வச்சு 1000 RPMல வச்சு ஸ்டிச் பண்ணால் கூட ப்ராப்ளம் கிடையாது. பட் நீங்கள் எப்பயுமே பாபின் வைண்ட் பண்ணுவீங்க இல்லையா, பாபின் வைண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பீட் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும் பிகினராக இருக்கும்போது. ஸோ எவ்ரி டைம் பாபின் வைண்ட் பண்ணும்போது நீங்கள் 5000 RPM மேக்ஸிமம் ஸ்பீடில் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் ஸ்பீடில் வச்சுட்டு பாபின் வைண்ட் பண்ணுங்கள். 5000 RPMல வச்சுருக்கேன். இப்போ பாபின் வைண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் ஃப்ளோ நல்லாவே தெரியும். எப்பெல்லாம் பாபின் வைண்ட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் மேக்ஸிமம் ஸ்பீடில் வச்சு பாபின் வைண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது எவ்வளோ லோ ஸ்பீடில் வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மிஷின் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.